ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎம்ஜி vlogs. இந்த வீடியோவில் நம்ம சென்னையில் இருக்கிற ஃபேமஸான 3 முருகன் கோயில்களை பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் முதலாவது இருக்கிறது சென்னை வடபழனியில் இருக்க அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் தான். சென்னையோட மெயின் பிளேஸில் இருக்க இந்த கோயிலுக்கு வார நாட்களில் கூட கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் சனி ஞாயிற்றுக்கிழமையில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மணிக்கணக்கெல்லாம் கூட வெயிட் பண்ணி சாமியை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த கோயில் சென்னையோட மெயினான இடத்துல இருக்கிறதுனால இதுக்கு மெட்ரோ அண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த கோயிலுமே ரொம்ப சுத்தமாக கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாகவே இருக்குது. முருகனோட 6 படி வீடுகளில் ஒன்று சொல்லப்படுற பழனி ஆண்டவர் திருக்கோயிலுக்கு போக முடியாத எல்லாரும் வடபழனியில் இருக்க இந்த முருகனை தரிசித்து வழிபடலான்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கோயில் எல்லாராலையும் குன்றத்தூர் முருகன் கோயில்னு அழைக்கப்படுற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குன்றத்தூர் தான். சென்னையிலேருந்து கொஞ்சம் தொலைவாக இருக்க இந்த கோயிலுக்கு வெறும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. அதுவும் அடிவாரத்துக்கு சில பஸ் மட்டும்தான் போகுது. மீதி எல்லா பஸ்ஸுமே குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கும். குன்றத்தூர் மலை அடிவாரத்தில் இருந்து ஒரு 80-90 படி ஏறினதுக்கப்புறம் நீங்கள் மேலே இருக்க முருகன் கோயிலை வந்து அடையலாம். மலை மேலே இருக்க இந்த கோயிலுக்கு படி வழியாக மட்டும் இல்லாமல் காரு, ஆட்டோ, பைக்குன்ற மாதிரி வாகனத்தில் கூட நீங்கள் மலை மேலே வந்து முருகனை தரிசிக்கிற வழியும் உங்களுக்கு இருக்குது. கோயில் பார்க்க ரொம்ப சுத்தமாகவும் அழகாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் லைனில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடமும் சுற்றி காற்று வர மாதிரி ஃபேன் செட்டப்பும் நிறைய வச்சுருக்காங்க. இந்த கோயில் சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறதுனால அதிகமான கூட்டத்தை இங்கே பார்க்க முடியாது. நீங்கள் சனிக்கிழமை மாதிரி நாட்களில் வந்தாலுமே நீங்கள் சீக்கிரமாக சாமியை பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் விசேஷ நாட்களில் கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் நாங்கள் போன அன்றைக்கி பக்தர்களுக்காக அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் எங்களால் நிற்க முடியல. அண்ட் அதே மாதிரி அன்னதானம் எத்தனை பேருக்கான எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாததுனால நாங்கள் அன்னதான க்யூவில் நிற்காமல் அங்கே விற்கப்படுற சாமி பிரசாதமான புளி சாதம், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் ஓட்டை வடை, இந்த மாதிரியான சாமி பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக வர போகிற கோயில் சென்னையிலேருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கிற திருப்பூரூர் கோயில்னு சொல்லப்படுற அருள்மிகு கந்தசாமி திருக்கோயில் தான். சென்னையிலேருந்து ரொம்ப தொலைவில் இருக்க இந்த கோயிலுக்கு ரொம்ப சில பஸ் ஃபெசிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கோயிலை விட இந்த கோயில் கொஞ்சம் பெருசு தான் அளவில். அதே மாதிரி இது ரொம்ப சுத்தமாகவும் அழகாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த கோயிலுக்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் போல் தான் வந்தோம். ஆனால் கூட்டம் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. மற்ற 2 கோயிலை விட இந்த கோயிலில் சீக்கிரமாக சாமியை பார்த்து முடிச்சாச்சு. நீங்கள் சென்னையோட மெயின் பார்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா இந்த கோயிலை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ உங்களோட ட்ராவலிங்கை அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.